மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நெய்வேலியில் வேலுடையான்பட்டு முருகன் கோவிலில் பங்குனி உத்திரம் அலங்கார விளக்கு தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பங்குனி உத்திரம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் வீடியோ இப்போ தான் போடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அங்கே உள்ள கோவிலில் உள்ள அலங்கார விளக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோவிலை சுற்றி இப்படி தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சுற்றி பாருங்கள், பிள்ளையார், சிவன், பார்வதி, முருகர் அழகாக சீரியல் லைட்டில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோவிலை சுற்றி உள்ள மரத்துலையும் செவர்லேயும் மதில் சுவர்லேயும் எல்லாத்துலேயுமே அலங்கார விளக்குங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வீடியோ எங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இப்படிக்கு நான் விளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க. நானும் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுவேன். எல்லா வீடியோவும் கலந்து பார்ப்பேன். எப்படி அழகாக மரத்தில் சீரியல் லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். இது 10 நாள் விசேஷம் நடக்கும். இப்போ கும்பாபிஷேகன்றதால தேர் திருக்கல்யாணம்லாம் கிடையாது. பால் குடமும் இல்லை, காவடி மட்டும்தான். ஏன்னா வருஷம் பால் குடம் காவடி 1008 காவடி இது மாதிரி காவடியெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர் பாருங்கள், கண்ணாடி குண்டுகளில் பெயிண்ட் பண்ணி புதுசாக வச்சுருக்காங்க. இது கும்பாபிஷேகம் பண்ணால் 40 நாள் 48 நாள் சொல்லுவாங்கள்ல, அதில் தேர் போகக்கூடாது, தேர் விடக்கூடாது, விசேஷம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னுவாங்களா. அதனால் பங்குனி உத்திரம் காவடி திருவிழா மட்டும்தான். அதில் சுற்றி உள்ள சீரியல் லைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். தெப்பக்குள்ளே சுற்றி எப்படி பாருங்கள் சீரியல் லைட்டு அமைச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் இருந்தால் தான் தேர் தெப்பத்தில் விட மாட்டாங்க. அதனால் தெப்பக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள், தூர்வாரி சுத்தமாக வச்சுருக்காங்க. தேர் அடுத்த வருஷம் தான், இந்த வருஷம் கிடையாது. தெப்பக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள்.